கந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வார் தலை மகளே தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆன பம்பை உருமித்த கை துந்துமியோடு ஆமாம் துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு வில்லிசைத்து கருத்து சொல்லவே வந்த நாங்கள் வில்லிசைத்து கருத்து சொல்லவே வந்த நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் நம்மளுடைய தமிழர்கள் காலம் காலமாக இயற்கையை வணங்குபவர்கள் அல்லவா? அட ஆமாங்கண்ணு. தமிழ் சொந்தங்கள் கூடியிருக்கும் இந்த அவையில் இயற்கைக்கு உயிரூட்டும் பகலவனை வணங்கி நாம் நம் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? ஓ, வணங்கி தொடங்கலாமே. ஆதவனே பகலவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே வில்லிசையால் உன் புகழை பாடிட ஆமாம் பாடிட ஆமாம் பாடிட இன்னிசையால் உன்னை நாங்கள் போற்றினோம் நாங்கள் போற்றினோம் நாங்கள் போற்றினோம் காசினியில் இருளகற்ற கதிரொளியை அளிப்பவனே கதிரொளியை அளிப்பவனே கதிரொளியை அளிப்பவனே உயிரினங்கள் வாழ வழி செய்பவா உயிரினங்கள் வாழ வழி செய்பவா உளமகிழ்ந்து உன்னை நாங்கள் போற்றினோம் நாங்கள் போற்றினோம் நாங்கள் போற்றினோம். அண்ணே, இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வைக்க வேண்டாமா? இதோ நிச்சயமா, இதோ நல்ல தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் வணக்கம் ஐயா, பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் வணக்கம் அம்மா, இங்கு வந்திருக்கும் சான்றோருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, அம்மா வணக்கம் அம்மா. சரி சரி, நம்ம எல்லாரும் இப்ப இந்த வில்லு பாட்டுல என்ன சொல்ல வந்திருக்கிறோம் என்று தெரியுமா? அண்ணே, சொன்னாதானே தெரியும். அதிகரித்து வரும் நவீனத்துவத்தினால் பண்பிழந்து போன நம் பழந்தமிழர் பண்பாட்டை பத்தி பேச வந்திருக்கிறோம். என்னது பண்பிழந்து போன பழைய சாப்பாடா? தொட்டுக்கோ ஊர்கா இருக்குமா அண்ணே? அத பத்தியா பேச வந்திருக்கிறீங்க? சாப்பாட்டு ராமங்களா, சோறு சோறு சோறுன்னு அலையறீங்களேடா. பண்பிழந்து போன பழைய சாப்பாடு இல்லையாப்பா, பண்பிழந்து போன பண்பாடு, நம் பழந்தமிழர் பண்பாடு. பண்பாடா? பண்பாடு என்றால் என்னன்னே? பண்பாடு என்பது ஆங்கிலத்தில் கல்ச்சர் தம்பி. கல்ச்சரா? எனக்கு சைக்கிள் பஞ்சர் தான் தெரியுமே. ஒட்ட வாசம் தெரியுமா? அது தெரியாது. அது தெரிஞ்சு என்னங்கன்னே பிரயோஜனம்? அதே கடையிலே 5-10 கோட்டி தந்துருவாங்களே. அட சும்மா சொன்னேனப்பா. பண்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய மொழி, இனம், வாழுமிடம் சார்ந்து தொன்று தொட்டு வரும் சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் தான். இப்ப அந்த பண்பாட்டுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? விஞ்ஞான விந்தையிலே வந்ததடா அந்த வானொலி, தொலைக்காட்சி, இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், தொலைக்காட்சி, இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், தொலைக்காட்சி கூடவே வந்ததடா அந்த சினிமாவும் தமிழை கொன்றதடா, அந்த சினிமாவும் தமிழை கொன்றதடா. ஏங்கண்ணே, இந்த கண்டுபிடிப்பது எல்லாருக்கும் பண்பாடு பண்பிழந்து போறதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் வளர்ச்சி தானே அண்ணே. இந்த நவீனத்துவத்தை தேவைக்கு மீறி பயன்படுத்தும் பொழுது நம்மளோட பழக்க வழக்கங்கள், பண்பாடு, மொழி எல்லாம் பண்பிழந்து போய் வீதியில தாடியோட சுத்துது தம்பிகளா. எதுக்குன்னே ஷேவ் பண்ணிக்க முடியாதா? டேய் முடியலடா. அதே அவ்வளவு முடி இருக்குல்லனே. கடவுளே. ஆஜி. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. எப்படி இருந்தா தெரியுமா நம் தமிழ் மொழி? கபில நாவில் சுரந்த தமிழ், நம்ம பரணர் பாடி கழித்த தமிழ், நம்ம பரணர் பாடி கழித்த தமிழ், வள்ளுவன் வாய்க்கு வாய்த்த தமிழ், இது கம்பனின் கைகளில் கனிந்த தமிழ், இது கம்பனின் கைகள் ஓடும் இசையோடும் இணைந்து வாழ்ந்த எங்கள் தமிழ், இணைந்து வாழ்ந்த எங்கள் தமிழ், முப்பொருளை முத்தமிழா எங்கள் முன்னோர் வாழ செய்த தமிழ், எங்கள் முன்னோர் வாழ செய்த தமிழ். இவ்வாறு அந்நிய கலப்பின்றி தனக்கென தனித்துவமோடு இருந்த நம் தமிழ் மொழி இன்றைக்கு அட ஆமாங்கண்ணே, இப்பெல்லாம் ஒரு சினிமா பாட்டு எடுத்துக்கிட்டா கூட எத்தனை பிள்ளைகளுடன் இருக்கிறது. அட பிழையவே பிழையா சொல்றியப்பா? அது பிள்ளை இல்லையப்பா, பிழை பிழை. 10 வரியுள்ள பாட்டினிலே ஒற்றை வரி கூட தமிழில் இல்லை. ஆமாம், ஒற்றை வரி கூட தமிழ் இல்லை. ஆமாம், ஒற்றை வரி கூட தமிழ் இல்லை. Why this கொலவெறி கொலவெறி
Let me sing a குட்டி story, pay attention. சும்மா கருத சங்க ஊதி கெடுத்த கதையா அதை பத்தியெல்லாம் இங்க பேச வேண்டாம். சரி சரி, எப்படி சாப்பிட்டார்கள் தெரியுமா நம் தமிழர்கள்? வேற எதுல? வாயால தானே. நல்ல நகைச்சுவை, ஞாபகப்படுத்து, நாளைக்கு சிரிக்கலாம். பணமரி நொங்கு வெட்டி பணம் பொருள்களில் உடல் வளர்த்தோம், பணம் பொருள்களில் உடல் வளர்த்தோம், பணம் பொருள்களில் உடல் வளர்த்தோம். பணமரத்தின் பால் குடித்து மனமகிழ வாழ்ந்து வந்தோம், மனமகிழ வாழ்ந்து வந்தோம், மனமகிழ வாழ்ந்து வந்தோம். அது மட்டும் இல்லாமல் வாழையிலே சாப்பாடு தேனும் பாலும் என்று தித்திக்க சுவைத்து மகிழ்ந்து வந்த நம் தமிழ் மக்கள் இன்றைக்கு KFC, மெக்டொனால்டு, டாமினோஸ், பீட்சா ஹட் அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிடுறாங்க. அதனால ஃபாஸ்டா போயிடுறாங்க. அது மட்டும் இது இவ்வாறு இருக்க எவ்வளவு தாராள மனம் படைத்தவர்கள் தெரியுமா நம் தமிழர்கள்? வீட்டில் திண்ணைகள் வைத்து கட்டினார் அந்த காலம், ஆமாம் அந்த காலம், ஆமாம் அந்த காலம். வழிபோக்கர் வந்துதான் தங்கி செல்லுவார் அந்த காலம், ஆமாம் அந்த காலம், ஆமாம் அந்த காலம். ஆனா இப்போ மாடி மீது மாடி வைத்து நல்ல வகையா வீடு கட்டி, நல்ல வகையா வீடு கட்டி, நாயொன்றை காவல் வைத்து கட்டுறாங்க புது வீட்டை, கட்டுறாங்க புது வீட்டை, அதுக்கு போடுறாங்க பெரும் பூட்டை, அதுக்கு போடுறாங்க பெரும் பூட்டை. இப்படி இருக்கையில் எங்க தம்பிகளா தலை தோங்கும் தமிழர் பண்பாடு. அது மட்டுமா, அந்த காலத்தில் போர்க்களத்திலும் வேட்டையாடுவதிலும் காட்டிய வீரத்தை இன்று எங்கு காட்டுகிறார்கள் தெரியுமா? வேற எங்க? படிக்கட்டுல பயணம் சேரும் போது பப்ஜி விளையாடும் போதும் தானே. படிதனில் பயணம் பப்ஜியிடம் சரணம், பப்ஜியிடம் சரணம், பப்ஜியிடம் சரணம். நாளும் பொழுதுபோக்கில் கவனம் என்றடா மாறும் இந்த குணம். சரிங்க அண்ணே, இப்படி எல்லாம் நம்ம பாடிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? எங்க தம்பி சரியா போகும். அதுக்கு இப்போ என்னங்கன்னே பண்றது? நீங்களும் கேட்க வேண்டும், உங்கள் சொந்தங்களுக்கும் சொல்ல வேண்டும், உங்கள் சொந்தங்களுக்கும் சொல்ல வேண்டும். சங்க தமிழ் வாழ வேண்டும், நாம் தரணியை தான் ஆள வேண்டும், நாம் தரணியை தான் ஆள வேண்டும். ஆண்டாண்டு காலமாக நாம் போற்றி வளர்த்த பண்பாடு, நாம் போற்றி வளர்த்த பண்பாடு, மாண்டேதான் போய்விடாமல் தமிழன்னை அவளை வாழ வைப்போம், தமிழன்னை அவளை வாழ வைப்போம். அட ஆமாங்கண்ணே, இப்பதான் எனக்கு புரியுது எதுக்கு பொங்கல் விழா கொண்டாடுறோன்ட்டு. என்ன தம்பி புரியுது உனக்கு? நம் பண்பாட்டை பாதுகாப்பு அதற்கு தானே. சரியா சொன்ன. பொங்கல் சங்கமத்தில தான் நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் தாயா பிள்ளையா பழகுறாங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் வைக்கிறாங்க, தமிழர்களோட அறுசுவை உணவு போடுறாங்க, தமிழ் மொழியை வளர்க்க தமிழ் வகுப்புகள் எடுக்கிறாங்க. பொங்கல் விழா சமயத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறாங்க. சரியா சொன்னீங்க தம்பிகளா. நாம எல்லாரும் கூட அண்ணன் தம்பியா பழகுறதுக்கு இந்த பொங்கல் விழா தானே காரணம். அப்பாடா, கடைசியில தம்பிகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை புரிய வச்சாச்சு. இந்த மகிழ்ச்சியோட இன்றைக்கு நாம் நம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். இன்று போல் என்றைக்கும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்தி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.